சனிக்கிழமை பெங்களூர் பார்த்தீங்கன்னா, இந்த பயாலஜிக்கல் பார்க் தான் போனோம். அதான் ஒரு 7:00 அந்த ரேஞ்செல்லாம் கிளம்பியாச்சு. ஏன்னா பெங்களூர் பொறுத்தவரைக்கும் டிராஃபிக் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அதனால மார்னிங் ஒரு 7:00லாம் கிளம்பியாச்சு. ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா, இந்த ஜங்கல் சஃபாரின்னு சொல்லுவாங்களா, அந்த வண்டியில தான். இது வந்து 1 பர்சனுக்கு 400 நினைக்கிறேன். அதுவே ஏசி பஸ் இருக்குது. அது வந்து 800. கேமராக்கு தனியா சார்ஜ் பண்றாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இதுவே ஓகே தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 45 மினிட்ஸ் தான் டிராவலு. அந்த காட்டுக்குள்ள போகும்போதே அவ்வளோ ஜாலியா என்ஜாயா இருந்தது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே இருந்தது. செம்மையாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புது அனுபவமாக இருந்தது. நான் எப்பவும் பார்த்தீங்கன்னா திருவாண்டத்தில் கல்கட்டாலலாம் பார்த்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில இருந்து பார்ப்போம், அது குண்டுக்குள்ளே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம குண்டுக்குள்ளேயும் அது வெளியிலேயும் இருந்து பார்த்த மாதிரி இருந்தது. நல்ல புது ஒரு அனுபவமாக இருந்தது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது, ட்ராவல் பண்ணதும் கிடையாது. என் பொண்ணெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய தடவை. நான் இதான் ஃபர்ஸ்ட் தடவையாக பார்க்குறேன். யானைக்கு பார்த்தீங்கன்னா 2-3 பேர் பக்கத்தில் நின்று தான் இருந்தாங்க. ட்ரெயின் கொடுக்குறாங்களா என்ன விஷயம்னு தெரியாது. ஆனால் நல்லா இருந்தது. குட்டி யானை 1 வயசு 2 வயசு அது மாதிரிலாம் அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டாக போட்டிருக்காங்க. ஒரு கேட்டு ஓப்பன் பண்ணும்போது ஒரு அனிமல்ஸை பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டை ஓப்பன் பண்ணுறது மான், அதுக்கப்புறம் 2வது கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எலிஃபண்ட் வருது, டைகரு, லயன், அது மாதிரி ஒரு கேட்டுக்கும் கேட் மாதிரி போட்டிருக்காங்க. அது என்ன ப்ராசஸ்ன்னு தெரியல. 2 கேட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கேட்டு, அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு கேட் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த காட்லாம் உட்காந்துருக்காங்க. நிறைய பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்களுமே சேஃப்டியாக இருக்கிறதுக்காக அந்த கேட்டு போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. 2 கேட்டாக இருக்குது. அந்த வண்டி வரும்போது தான் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் பார்க்குற மாதிரியே அதே ஃப்ரெஷ்னஸோட செம்மையாக இருந்தது, ஆக்டிவாக இருந்தது பார்க்கும்போதே. வண்டிக்கு முன்னாடியெல்லாம் சிறுத்தைலாம் இருந்தது. அதை பார்க்கும்போது ஒரு பயம் வந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா வண்டி மேலெலாம் வந்து விழலை. அதே டைமில் வண்டியும் அந்த சிறுத்தையெல்லாம் மூவ் ஆன அப்புறம் தான் எடுக்கிறாங்க. அதை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பண்ணலை. இந்த டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைன்லாம் வந்தது. அதை பேர் சொல்லி கூட கூப்பிட்டாங்க. ஒரு அமராவதின்னு பேர் சொல்கிறாங்க. அதை திரும்பி பார்க்குது. அது மாதிரி நல்லா இருந்தது. அவங்க ட்ரைன் கொடுத்துருப்பாங்களோ, அவங்களுக்கு பழக்கமா என்னன்னு தெரியல. அது நிறையவே லைன் இருந்தது. எப்படி ஒரு லைனுக்கும் பேர் வச்சு அதை கூப்பிடும்போது அதை திரும்பி பார்க்குறதுன்னு கூட தெரியல. ஆனால் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. லாஸ்ட்டாக நாங்கள் என்னன்னு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைனை தான் பார்த்தோம். அந்த போகிற வழி கூட செம்மையாக இருந்ததுங்க. பெங்களூர் சிட்டி ஃபுல்லாகவே தெரிகிற மாதிரி ரொம்ப ஹைட்டில் இருந்தது. செம்மையாக இருந்தது. லைன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குதுன்னு. லைனை மட்டும் நம்பவே கூடாதுங்க. சைலண்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லாமே நோட் பண்ணிட்டு தான் இருக்கும். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. காட்டில் நம்ம பார்ப்போம்ல அதே மாதிரி ஆக்டிவாக செம்மையாக இருந்தது. கூண்டில் பார்க்கும்போது லைட்டாக ஒரு டல் மூமெண்ட்டாக இருக்கும். இங்கெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ செம்மையாக ஆக்டிவாக இருந்தது. செம்ம புது அனுபவமாக இருந்தது. பெங்களூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்க்கை பார்த்துட்டு வாங்க. இந்த ட்ராவல்ஸ் அதாவது சஃபாரியை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.